ஜெய் மகாகாளி. இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன். பக்தி, அன்பு, காதல் ஆகிய சொற்கள் அனைத்தும் கேள்விப்படும் போதே நமக்குள் ஒருவித ஆனந்தத்தை அவரது நிலைக்கு ஏற்ப அளிக்கிறது அல்லவா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று திருஞான சம்பந்தர் நமசிவாய பதிகத்தில் பாடுகிறார். எப்போது கண்ணீர் மல்கும், அதாவது பெருகும், மனம் கசிந்து உருகும் போது. எப்போது மனம் கசிந்து உருகும்? காதல் அதிகரிக்கும் போது. இன்றைய காலத்தில் காதல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே என்று சுருக்கிவிட்டனர். காதல் மனிதனின் மீது வைப்பது பாசம். பாசம் நிலையற்றது. காதல் உலகில் உள்ள அனைத்து உயிரிடத்தும் உணர்வுபூர்வமாக தொடர்பு கொள்ளுதல். அது அன்பாக வீழ்த்தெழும். அது மனிதனை தூய்மைப்படுத்தும். காதல் நன்றி சொல்வது, நன்றிக்கு உரியவரை நினைப்பது, தன் நன்றியை வெளிப்படுத்த ஆத்மா துடிப்பது. பூரண பக்தி. அது ஒரு உயர்ந்த சுகானுபாவம். இந்த பகுதியில் பக்திக்கு இலக்கணமான 2 பெரும் நிலைகளை பார்க்கலாம். பக்தி செய்வதற்கு பால், வயது, அந்தஸ்து, வர்ணம், மதம், சமயம், இனம், மொழி என்று எதுவும் தடையாக இருக்க முடியாது. வீரத்துக்கு விலாசம் தரும் ராஜஸ்தானின் ராஜபுத்திர வம்சத்தில் நாட்டின் இளவரசி அவள். சிறுவயதிலிருந்தே சதா சர்வ காலமும் கண்ணுடன் மட்டுமே பேசினாள், சிரித்தாள், விளையாடினாள். பருவம் வளர வளர கண்ணனையும் தன் கரம் பிடித்து இணையாக கூட்டி வந்தாள். நண்பனாக, தோழனாக, பாதுகாவலனாக என்று. பருவம் எய்தியவுடன் கண்ணனுக்கு அவளுடைய கணவன் என்ற மேலான அந்தஸ்தை கொடுத்தாள். அவனுக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து அதையே விக்கிரமாக உள்ள அவனுக்கு உடையாகவும் உண்பதற்கு உணவாகவும் கொண்டு வந்து அர்ப்பணித்தாள். எல்லாவற்றையும் விட கண்ணனுக்கு தன்னைத்தானே மிகவும் பிடிக்கும் என்று கணந்தோறும் தன்னையே அந்த கருப்பு கண்ணனுக்கு வேள்வியில் இட்டு உருவம் நெய் போல தன்னை அர்ப்பணித்தாள். தன்னை கோபியாக நினைத்து காதலால் உள்ளம் கனிந்தாள். ஆடினாள், பாடினாள். மனதுக்கு தெரிந்த கண்ணன் கண்ணுக்கு தெரியாதால் இழைத்தாள். அழுதாள் பேரழகி இளவரசி மீரா. அவனது புறச்செயல்களைக் கண்டு வேதனை கொண்ட அவளை பெற்றோர்கள் சித்தம் கலங்கிய தன் மகளுக்கு மேவார் நாட்டு இளவரசன் மாவீரனான போஜராஜன் என்ற வீரனுக்கு மணமுடித்தார்கள். தன் மனதுக்கு இனியானை நினைக்க ஆராதிக்க வந்தவன் தடை போட்டான். திகைத்தாள், அரகினாள், பித்தனானாள். ஆயினும் நெஞ்சிலே கண்ணனை ஏந்தி கரம் பிடித்த கணவனுக்கு சேவை செய்தாள். ஆனாலும் அந்த கள்வன் கண்ணன் இவளை விட்டபாடில்லை. அவன் இவளது இதயத்திலிருந்து அகலாமல் அடம் பிடித்தான். மீரா மாதரசிக்கு அவனுடைய இந்த அடம் மிகவும் பிடித்திருந்தது. ராஜபவன தெருக்களில் கிருஷ்ணகானம் பாடியபடி பாவதர்கள் வந்தால் அவனது கண்ணன் கீதத்தை கேட்டு தன்னை மறந்தாள். வீட்டை விட்டு வீதிக்கு ஓடி சென்றாள். தான் இளவரசி, தன் கணவன் மாவீரன் என்பதை மறந்தாள். அங்கு சென்றவள் தன்னை அவர்கள் பாடலுக்கு ஆடுவதை விடுத்து இவள் பாடினாள். இவனுடைய பாடலை கேட்டு
மிகப்பெரிய பாவகர்கள் கூட கூட்டம் கூட்டமாக கல்லுண்ட போதை பிடித்தவர் போல் மீராவின் கிருஷ்ணகானத்துக்கு கடைந்து போனார். தன் நிலை மறந்து கிருஷ்ணனுடன் ராசக்கிரீடை புரியும் பாவனையில் இளவரசி மீரா திளைத்து அந்த மோகன மாமன்னன் கண்ணனுடன் நடனம் ஆடினாள். அவன் காட்சி கண்டு மயங்கி கீழே விழுந்தாள். பாவதர்கள் அவளை ஆசுவாசப்படுத்தி அரண்மனையின் வாசலில் விட்டு சென்றனர். இப்படி சில காலம் தொடர்ந்தது. அவளது கணவன் போஜராஜ் பாவதர்களை அந்த வழியே செல்லக்கூடாது என்று எச்சரித்தான். அவர்களும் தங்களால் மீராபாய்க்கு எந்த தொந்தரவும் கூடாது என்று எண்ணி வேறு பாதையால் செல்லத் தொடங்கினார்கள். தன் பிராணநாதன் ஸ்ரீ கிருஷ்ணனின் புகழ்பாடும் பாவதர்கள் கூட்டம் எங்கே எங்கே என்று தேடி அலைந்து அவர்களை நாடி சென்று பஜனைகள் பாடி மயங்கி விழுந்தாள். பார்த்தான் அவன் கணவன். அவளை வீட்டிற்குள் அடைத்து வைத்தான். தாம்பத்தியம் நடத்த அவளை வற்புறுத்தினான். தனக்கு ஏற்கனவே பரந்தாமுடன் திருமணமாகிவிட்டது. என் கற்பு கண்ணனுக்கே என்றாள். கணவன் அடித்தான், உதைத்தான், செம்பு கம்பியால் சூடு போட்டான். எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாதான். கண்ணனை பாடுவதும் அவளை காட்சி கண்டு மயங்கி விழுவதுமாக மீராவின் நாட்கள் கழிந்தன. ஆனால் கணவன் போஜராஜன் தனக்கு இவளால் நல்ல நாள் வராது என்று அறிந்து தீமதி படைத்தவர்களின் ஆலோசனையால் ஒரு விபரீதம் செய்ய துணிந்தான். கருணைக்கடலான கடவுள் கண்ணன் தன் அடிமையான மீராவை கைவிட்டு விட்டானா? சமதர்மம் காணும் பக்தி அடுத்த பகுதியில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். எமது இறைத்துவம் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கமும் ஆதரவும் தாருங்கள். எமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரும் வாழ்வில் ஆன்மீகத்தில் சமதர்மம் காணும் பக்தி மற்றும் சிந்தனைக்களம் ஆகிய 2 வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களின் நீடித்த நல் ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்றும் சிவ அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன். திருச்சிற்றம்பலம்.